வணக்கம். இன்னைக்கு நம்ம பென் டூல எப்படி ஈஸியா கத்துக்கிட்டு, அதுல எப்படி மாஸ்டர் ஆக்க போறோம்னு பார்க்கலாம். நம்ம கீபோர்ட்ல லெட்டர் P பிரஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த தெரியிற ஐகான நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரிட்ல நம்ம எதனா ஒரு இடத்துல பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ணணும். அத பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம மவுஸோட லெஃப்ட் பட்டன நம்ம பிரஸ் பண்ணிக்கணும். அது பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க கிரிட்ல எங்க வேணா நீங்க பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மவுஸோட லெஃப்ட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இப்போ இந்த பென் டூல கொஞ்சம் அப்படி கீழ டிராக் பண்ணா இந்த ஹேண்டில் தெரியும் பாருங்க. இந்த ஹேண்டில் இப்படி கீழ கொண்டு வந்துடலாம். இன்னொரு பாயிண்ட் நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஷேப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த இடத்துல பிரஸ் பண்ணிக்கிறேன். இங்க தெரியுது பாருங்க ஃபில். இந்த இடத்துல போய் நீங்க என்ன கலர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க கலர் ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதே மாரி இன்னொரு ஷேப் வரைய போறோம். ஆனா வந்து வேற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஆனா நம்ம யூஸ் பண்றது பென் டூல் மட்டும் தான். பென் டூல் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கொயர் வந்துரும். இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா, இங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பல் மாரி தெரியுது. அது வேற எதுவும் இல்ல. இந்த பாருங்க. அது வந்து டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு எதுல ஒரு பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அத நீங்க வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க. இந்த பாயிண்ட்ட நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்னா, என்னோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீய நான் பிரஸ் பண்ணிப்பேன். நான் கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டேன்னா, அந்த பென் டூல் வந்து டைரக்ட் செலக்ஷன் டூலா மாறிடும். ஸோ இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நீங்க இந்த பாயிண்ட்ட வந்து எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி. பாருங்க நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? சரி. இப்போ என்னோட பென் டூல் இந்த இடத்துக்கு கொண்டு போறேன். இந்த இடத்த கொண்டு போய் ஆல்ட் கீய பிரஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த பென் டூல்லேருந்து ஃபர்ஸ்ட்டு டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் உங்களுக்கு மாறிடுச்சு. அந்த ஆங்கர் பாயிண்ட் டூல்லேருந்து இப்போ இன்னொரு டூல்ல மாறியிருக்குது. இது பேர் தான் கன்வெர்ட் பாயிண்ட் டூல். இந்த டூல் வந்து உங்களுக்கு நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க. இங்க தெரியுது பாருங்க. ஓகே. இந்த கன்வெர்ட் பாயிண்ட் டூல் இங்க தெரியுது. ஓகே. நான் பென் டூலே இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இங்க வந்துட்டு நான் வந்து ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கன்வெர்ட் பாயிண்ட் டூலா எனக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ பாருங்க, இத நான் அப்படியே டிராக் பண்ணிக்கிறேன். பாருங்க. ஒரே ஷேப் தான். வேற மெத்தட்ல எப்படி ஈஸியா பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. இப்ப 3வது ஒண்ணு இதே மாரி இதே மாரி ஷேப்ப நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ல பண்ண போறோம். கண்ட்ரோல் Z குடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஓகே. இது பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஓகே. சரிங்களா? இப்போ இந்த ஷேப்ப நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி குடுத்துடுறேன். பாருங்க. ஒரு சர்க்கிள் மாரி ஃபார்ம் ஆகல. பட் ஒரு ஷேப் இது. ஓகே. இந்த ஷேப்ல இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த இடத்துல போயிட்டு ஆல்ட் கீய பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்து கன்வெர்ட் பாயிண்ட் டூலா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல போன அப்புறம் நான் கொஞ்சம் இப்படி டிராக் பண்ணி அந்த ஹேண்டில் டிராக் பண்ணி விட்டேன். நான் திருப்பியும் கண்ட்ரோல் Z குடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஒரு இதே சர்க்கிள் மாரி ஒரு ஷேப் மாரி இது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆல்ட் கீய பிரஸ் பண்ணிக்கிட்டு, இங்க பாருங்க சிம்பிளா ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணேன் அந்த ஹேண்டில. ஸோ உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆயிடும். நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு நான் இத அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஷேப்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அது வந்து யூனிஃபார்ம் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சுக்கணும்னா, மவுஸோட லெஃப்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணும்னு நீங்கள் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த ஹேண்டில் இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த கர்வ் வந்து ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஓகே. ஸோ பாருங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் கர்வ்ஸ் வருது. அது ஏன் அப்படின்னா, அந்த காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது கர்வ் வந்து கீழ வரும். ஸோ இந்த கர்வோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம இந்த பென் டூலோட பாயிண்ட்ட கொஞ்சம் மேல கொண்டு போணும். இது பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துல பண்ணியிருப்பேன். நம்ம கிளிக் பண்ணும்போது கர்வ் மேல வந்திருக்கும். ஸோ பாயிண்ட்ட கீழ கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஹேண்டில கீழ கொண்டு வந்தனால உங்களுக்கு கர்வ் மேல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இன்னொரு செட் ஆஃப் கர்வ்ஸ் நாம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஹேண்டில்ல இருக்கும்போது, இப்போ நீங்க இதான் வரைஞ்சீங்க. ஸோ புதுசா இன்னொரு வரைய போறோம் அப்படின்னு இங்க பாருங்க. இப்போ ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்றேன். ஸோ அது கன்டினியூட்டி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அதுலருந்து வெளிய வரணும்னா, நான் இப்போதைக்கு இத அன்டூ பண்றேன்.
ஓகே. ஸோ அதனால இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம புதுசா ஒரு ஷேப் வரைய போறோம்னா, நீங்க வந்து உங்க கீபோர்ட்ல எஸ்கேப் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ட்டிகுலர் எந்த ஷேப் நீங்க வரைஞ்சுட்டு இருக்கீங்களோ, அந்த செலக்ஷன்லேருந்து நீங்க வெளிய வந்துட்டு, புதுசா ஒரு ஷேப் ட்ரா பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து அதே மாரி வரையிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வரையும்போது எனக்கு ஒரு கர்வ் வந்துருச்சு. ஸோ அந்த கர்வ் கீழ வந்தோனே, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் வந்து அந்த ஹேண்டில் மேல கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணா கர்வ் மேல வந்துரும். ஸோ அது வந்து எனக்கு தப்பு. ஸோ எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு வந்து இந்த கர்வ திருப்பியும் எனக்கு இங்க இதே மாரி கீழ வரணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த போயிட்டு இப்ப இந்த பாயிண்ட் என்ன போயிடுங்க. இந்த இடத்துல ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கலாம். பிரஸ் பண்ணிட்டு இத இந்த ஹேண்டில கொண்டு வந்து இந்த ஹேண்டில் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இப்போ நான் இங்க பிரஸ் பண்ணிட்டு ஹேண்டில கொஞ்சம் மேல தூக்கிறேன். இதே மாரி தான் நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணி இத அப்படியே கீழ கொண்டு வந்தீங்கன்னா, ஓகே இந்த வேலை முடிஞ்சிரும். சரி இங்க கிளிக் பண்ணி அந்த கர்வ் கீழ இருக்கு. ஸோ பாயிண்டோட ஹேண்டில் எங்க போணும்? பாயிண்டோட ஹேண்டில் மேல போகணும். ஸோ இது வந்து மேல கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஷேப் வந்து வரைஞ்சுட்டு, அது எப்படி வேற வேற மெத்தட்ஸ்ல நான் வரைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு யூனிஃபார்ம் கர்வ வந்து எப்படி வரணும், எப்படி நான் யூனிஃபார்ம் கர்வ்ன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஓகே இது பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு நான் எப்படி வரைய போறேன்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். பென் டூல் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு புதுசா ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பென் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பென் டூல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட், தேர்ட் ஓகே. ஒரு கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த இதுல. ஓகேங்களா? இப்ப நான் 4 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் அந்த கார்னர்ஸ்லயும். இப்ப எல்லா கார்னர்ஸ்லயும் இன்னொரு சென்டர்ல போயிட்டு ஓகே. அது சென்டர் இல்ல அது நம்ம மிடில் ஓகே. ஸோ அந்த மிடில்ல போயிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ண அப்புறம் இந்த மிடிலுக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டா நமக்கு தெரியும். அது டைரக்ட் செலக்ஷன் டூலா மாறிடும். அது கொண்டு வந்து இப்படி சென்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாரி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சென்டர் கொண்டு வந்துருங்க. ஓகே. ஸோ இது ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த செலக்ஷன்ல இருக்கும்போது நம்ம நம்ம வந்து எஸ்கேப் கீய பிரஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம இன்னொரு புதுசா ஒரு ஷேப் நம்ம வரைய முடியும். இல்லன்னா நமக்கு இது கன்டினியூட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இத எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப் முடிஞ்சோனே ஓகே. இப்போ நம்ம பென் டூல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதே மாரி 4 பாயிண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் இந்த கிரிட்ல. ஓகே. அதே மாரி இந்த மிடில்ல போயிட்டு இந்த மாரி பாயிண்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த மிடில்ல இருக்கிற பாயிண்ட் எல்லாமே இருக்கிற 4 மிடில் பாயிண்ட்ஸுமே சென்டர் கொண்டு வந்தோம். இப்ப அப்படி இல்லாம இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் கொண்டு வர போறோம். இதுக்கு நான் கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஷேப் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இத கொஞ்சம் மேல பிளேஸ் பண்ணிக்கிறேன் இத. ஓகே. நம்ம இன்னொரு 2 ஷேப் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் இது. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல நான் வந்து பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இதோட சென்டர் அந்த மிடில் எண்ட போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு இந்த சென்டருக்கு இது கொண்டு வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மிடில் கொண்டு வந்து இப்படி சென்டர்ல வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட டிசைன் முடிஞ்சுது. ஓகே. இப்போ எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ஷன் நம்ம வெளிய வந்துருவோம். இப்போ புதுசா இன்னொரு பேட்டர்ன் நம்ம வரைய போறோம். ஓகே. ஸோ அதே மாரி கார்னர் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த வாட்டி நம்ம கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் தான் கொண்டு வரணும் இந்த சென்டருக்கு. அது நம்மளோட மிடில் பாயிண்ட்ஸ. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளா ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஷேப்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் எப்படி வரையலாம்னு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இத ம் ஓகே. இது ஷேப் 3. ஸோ இது கொஞ்சம் இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிரும்.
ஓகே. அடுத்தது நம்ம எப்படி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பை எப்படி ஈஸியா வரையலாம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாயிண்ட் பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டல டுவர்ட்ஸ் ரைட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த பாயிண்ட் நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹார்ட்டின் ஷேப்பே வரல. ஏன்னா நம்மளுக்கு இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நம்ம ஈஸியா பண்ணலாம். இந்த இடத்துல கிட்ட கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்க ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, கண்ட்ரோல் கீயை வச்சுட்டு கொஞ்சம் இதை இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ பாருங்க இப்போ ஒரு ஷேப் உனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஷேப் நம்ம ட்ரா பண்ணோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணினா அதோட டூப்ளிகேட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி டூப்ளிகேட் வந்துடும். ஓகே. வேணா இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஷேப் 5க்கு போயிட்டு பென் டூல் சூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஷேப். இந்த செகண்ட் ஷேப்பை நம்ம வந்து இப்போ நம்ம டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஏன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம இதை கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஸோ அந்த டூல் நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்துடுச்சு. ஓகே. ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.